உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும். நீங்கள் இந்த ஆப்பை பிளே ஸ்டோரில் பைமோட் இ-ஷாப்பிங் என்று டைப் செய்து பயன்படுத்தவும். நீங்கள் வாங்கும் மளிகை பொருட்கள் 7 நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும். மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது வீடியோக்குள் போகலாம். காக்டெயில் பறவையை பற்றி நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த பேர்டு முட்டை மேலே உட்காந்து அடகாத்துச்சு. அதாவது அது அடுத்தடுத்து இப்போ மொத்தம் 2 டைம் பொறிச்சு முடித்து 3ஆவது தடவை இப்போ அது உட்கார்ந்துருந்தது. இப்போ இந்த பாருங்கள், இந்த மாதிரி அது தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 முட்டை போட்டுருச்சு. 10 முட்டை போட்டு கிட்டத்தட்ட 15 நாளும் அது உட்கார்ந்துருந்தது. நம்ம இங்கே பாருங்கள், ஆண் பறவை இதுதான் அதோட ஆண் பறவை. இப்போ அது தொடர்ச்சியாக 10 முட்டை இப்போ போட்டதுனாலையும் 2வது 3ஆவது தடவை இது பொரிக்குது. அதனால் அதால் ஸ்ட்ரென்த்தே அதுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அது தொடர்ந்து 10 நாள் 15 நாள் உட்கார்ந்துருந்தாலும் இப்போ நேற்று அது காலையில் இறந்து போயிடுச்சு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது ரொம்ப நாளாக எங்ககிட்ட இருந்தது தான். ஆனால் 2 தடவை பொரிக்கும் போதும் நல்லா தான் இருந்தது. இப்போ அதாவது நம்ம குஞ்சு பரவலாமல் வரும்போதே பெருசாகிறதுக்கு முன்னாடியே இப்படி எக்கு போட ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம என்ன பண்ண, எக்கு போட்டுருச்சே அப்படின்ட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் அந்த குஞ்சு 15 நாள் ஆயிடுச்சுனாவே 15-20 நாளுக்குள்ளே நீங்கள் அந்த பேடை நம்ம பிரித்து வச்சிடணும். பிரித்து வச்சிட்டோம்னா, அதாவது ஆண் பறவையும் பெண் பறவையும் நம்ம இப்படி பிரித்து வச்சிட்டோம்னா அது நல்லா இருந்திருக்கும். இப்போ பிரித்து வச்சிட்டோம்னா அதால் முட்டை போட முடியாது. அடுத்து ஆண் பறவை மட்டும் குஞ்சுகளுக்கு ஃபுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே ஆண் பறவை தான் குஞ்சுக்கு கொடுக்கும். நம்ம பெண் பறவையை மட்டும் தனியாக வேறு கூண்டுக்குள்ளே வச்சிட்டோம்னா முட்டையும் போடாது, குஞ்சும் அடுத்து உட்காராது. குஞ்சையும் அந்த ஆண் பறவை பார்த்துக்கிடும். அப்போ நமக்கும் கொஞ்சம் பேர்டு பெண் பறவை ஹெல்த்தியாக இருக்கும். ஆண் பறவை ஓகே, அது 2 தடவை இது பண்ணிவிட்டு அடுத்து குஞ்சியை பார்த்துக்கிறது தான் ஆண் பறவை தான் வேலை. அது முட்டை போடுறதுக்கு உட்கார போகிறது, முட்டை போட்டு அதில் உட்கார்றதுக்கு மட்டும்தான் உட்காரும். இப்பையும் பார்த்திங்கன்னா இப்போ அந்த பெண் பறவை இறந்த பிறகு 2 நாளாக இந்த முட்டையிலேயே இது மட்டுமே உட்காருது. அதனால் இதுக்கும் ஸ்ட்ரென்த் இல்லாமல் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நாங்கள் இப்போ இந்த முட்டையெல்லாம் எடுத்துட போகிறோம். ஃபுல்லாக எடுத்து கீழே போட்டுட்டு பறவையை மட்டும் அதோட பழைய குஞ்சுகள் இருக்கிற கூண்டு தனியாக வேறு கூண்டில் வச்சுருக்கோம். அந்த கூண்டில் இந்த பறவையை நம்ம வச்சிட போகிறோம். இது முட்டை ஓரளவுக்கு 10 முட்டையில் 3 முட்டையை தவிர மீதி 7 முட்டையும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ பெண் பறவை இறந்து போச்சு. ஆனால் ஆண் பறவையும் இதில் உட்காந்துச்சுன்னா இதுக்கும் முடியாது. 2ம் சேர்ந்து ஒன்றா இருந்தால் தான் நைட் அண்டு டே அது மாற்றி மாற்றி உட்காரும். இப்போ இதால் உட்கார முடியல. அதனால் நம்ம இந்த பறவையும் இழந்து விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் இப்போ இந்த முட்டையை மட்டும் எடுத்துட்டு அந்த பறவையை அதோட அந்த பழைய குஞ்சுகளோட சேர்த்து வச்சிட போகிறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணுனா நமக்கு நம்ம பறவைகள் இதை முதலே நான் பண்ணியிருந்தேன்னா அந்த பெண் பறவை சேஃபாக இருந்திருக்கும். அது முட்டையிட ஆரம்பிக்கிறதுக்கு முந்தையே நம்ம அவங்க 2 பேரையும் நம்ம பிரித்து வச்சிடணும். ஒரு 2 மந்த்ஸுக்காவது பிரித்து வச்சோம்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக நல்லாயிருக்கும். இப்போ இது 3ஆவது தடவை போட்டதுனால இப்போ பறவை இறந்து போச்சு.
அதனால் நம்ம வந்து இதே மாதிரி பண்ணாமல் நம்ம முட்டை போட ஆரம்பிக்கிறதுக்கு முந்தையே குஞ்சுகளுக்கு ஃபுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம குஞ்சை வந்து நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்கிற மாதிரி அல்லது ஆண் பறவை மட்டும் கவனிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு பெண் பறவையை நம்ம பிரித்து வச்சிடணும். அப்படி பிரித்து வச்சிட்டோம்னா அதுக வந்து சேஃபாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து பெண் பறவை குஞ்சுகள் இருக்கிற இதில் வைக்க போகிறேன். பாருங்கள், பெண் பறவை இல்லாமல் இது பாவமாக உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. முட்டை போடுது அடுத்தடுத்து பொரிக்கும்னு நினச்சி பறவையை இழந்துடக்கூடாது நம்ம.